முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் வாக்குப்பதிவு சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது. இதுகுறித்து வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. 2024 மக்களவைத் தேர்தல்களில் வட மாநிலங்களை பொறுத்த மட்டும் கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு. குறிப்பிட்ட சில மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் என்னென்ன நிலவரம் அப்படிங்கிறத நம்ம இந்த வரைகலை மூலமாக பார்க்கலாம். ராஜஸ்தான்ல முதற்கட்டமாக 12 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற்றது. இது கடந்த 2019 தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது 63.89 விழுக்காடாக இருந்தது. இந்த முறை 50.09 விழுக்காடாகத்தான் பதிவாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டது. அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருந்தது. அங்க 2019 66.58 விழுக்காடாக பதிவாக இருந்த வாக்கு சதவீதம் இந்த முறை 57.61 விழுக்காடாக பதிவாக இருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா 6 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதுல 75.26 விழுக்காடு அப்படிங்கிறது 2019 பதிவாக இருந்தது. அதுவே இந்த முறை பார்க்கும் பொழுது 63.33 விழுக்காடாக இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2019 மக்களவைத் தேர்தல்களில் நம்ம குறிப்பிட்டு இந்த 5 தொகுதிகளுக்கான தேர்தல்னு பார்த்தோம்னா 64.60 விழுக்காடாக பதிவாக இருந்தது. இந்த முறை 55.29 விழுக்காடாக பதிவாக இருக்கு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக உத்தராகண்ட் மாநிலத்தை பொறுத்த மட்டும் 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடைபெற்றது. அதே 2019 இந்த 5 தொகுதிகளுக்கு பார்த்தோம்னா 61.88 விழுக்காடாக வாக்குப்பதிவு இருந்தது. இந்த முறை 53.64 விழுக்காடாகத்தான் பதிவாகி இருக்கு. அசாமிலையும் 5 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இது கடந்த தேர்தல்களில் 2019 மக்களவைத் தேர்தலில் 78.32 விழுக்காடாக இருந்தது. இந்த முறை 71.38 விழுக்காடாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 6% அளவிற்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது குறைந்திருக்கு. பீகார் மாநிலம் மிக முக்கியமான ஒரு மாநிலமாக பார்க்கப்பட்டது. அங்கு 2019 மக்களவைத் தேர்தலில் 53.70 விழுக்காடு வாக்குப்பதிவு அங்க பதிவாக இருந்தது. அதுவே இந்த முறை தேர்தலில் பார்த்தோம்னா 47.49 விழுக்காடாகத்தான் பதிவாக இருக்கு. அடுத்ததாக 3 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற மேற்கு வங்க மாநிலம். எப்பவுமே மேற்கு வங்க மாநிலத்தில் அதிக அளவிலான வாக்குப்பதிவு இருக்கும் அப்படிங்கறத கடந்த கால தேர்தல்களில் நம்ம பார்த்திருக்கோம். அந்த அடிப்படையில் 2019 84.79 விழுக்காடாக பதிவாக இருந்த இந்த 3 தொகுதிகளுக்கான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இந்த முறை 77.57 விழுக்காடாகத்தான் பதிவாக இருக்கு. இது கடந்த தேர்தல் ஒப்பிடும் பொழுது குறைவு அப்படின்னாலும் சில இடங்களில் 70% மேல பதிவாக இருக்கிறது. சற்று ஆறுதலான விஷயம்தான். ஆனா இந்த தேர்தல்களில் பல அடிப்படை காரணிகள் தேர்தலை மாற்றி அமைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்திற்கு உந்து சக்தியாக இருக்கும்னு சொல்லப்பட்டது. இருந்தாலும் இது முதற்கட்ட வாக்குப்பதிவு. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த கட்ட வாக்குப்பதிவுகளில் எப்படி மாநிலங்கள் வாக்கு சதவீதத்தை பெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.